வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, இன்டர்வியூ அப்டேட் ஆஃப் டுடே. ஓகே, அதாவது August 4, 2024 இன்றைக்கி டேட்டில் நமக்கு கிடைச்ச இன்டர்வியூ அப்டேட் நம்ம ஃபார்மா ப்ரொஃபஷனில் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பொசிஷன், சேலரி எவ்வளவு, ஒர்க் லொக்கேஷன் எங்கே, இன்டர்வியூ டேட் எங்கே, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன், அது மட்டும் இல்லாமல் ஜாப் ரோல் எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், VP Impex looking for hospital sales manager medical devices. ஸோ இதில் வந்து பிஃபார்மசி குவாலிஃபிகேஷனில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. ஃபர்ஸ்ட், VP Impex looking for hospital sales manager medical devices. Totally 4 posts. BPharm candidates can apply. MBA is a plus. ஸோ பிஃபார்மசி வித் MBA இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மோர் ஜாப்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொதுவாக நமக்கு வந்து அஃபிஷியலாக ஃபார்மா டியூட்டர் வெப்சைட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார்மா ஜாப்ஸு, அப்புறம் ஃபார்மசி கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, எக்ஸாமினேஷன் பேசிக் டீட்டெயில்ஸு, இன்டர்வியூ அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி பற்றி சொல்லியிருக்கிறாங்க. வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸ் ஹவுஸ் இன் ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்பெண்டட் டு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அண்ட் டிஸ்போசபிள்ஸ். அதாவது நம்மளுடைய ஃபார்மசி ப்ரொஃபஷனில் நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷான ஒரு பிஸ்னஸ் ஹவுஸாக இருக்குது. ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங்கில் மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல, இன்க்ளூடிங் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, மெடிக்கல் டிஸ்போசபிள்ஸ், இதில் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனி. அடுத்து, we are exclusive importers pan India for Artemis 3D fusion prostate biopsy platform from USA and surgical disposable from Korea. ஸோ இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி சொல்லியிருக்கிறாங்க. சர்ஜிக்கல் சப்ளைஸ் அதை வந்து கொரியாவிலிருந்தும் யூஎஸ்ஏலேருந்தும் வந்து அவங்க இறக்குமதி பண்ணுற மாதிரி. ஸோ ப்ராஸ்டேட் பயாப்சியில் வந்து ஒரு முக்கியமான ரோல் வகிக்கிறாங்க இந்த இண்டஸ்ட்ரி. இந்த கம்பெனியில், இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் டிவைசஸ் செக்ஷனில் ஹாஸ்பிட்டல் சேல்ஸ் மேனேஜர் மெடிக்கல் டிவைசஸ், அதில் வந்து 4 போஸ்டிங் இருக்குது. இவங்களுடைய ஜாப் டெஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா, சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி டெவலப் அண்ட் எக்ஸிக்யூட் காம்ப்ரிஹென்சிவ் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் டு அச்சீவ் ரெவன்யூ டார்கெட்ஸ் அண்ட் மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் கோல். ஸோ மேஜராக என்ன கோல் இருக்குன்னா, எக்ஸிக்யூட்டிவ் காம்ப்ரிஹென்சிவ் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அதில் வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடென்டிஃபை நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் டெவலப் பிளான்ஸ் டு கேப்சர் தம். ஸோ நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கேப்சர் பண்ணணும். மானிட்டர் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸு, காம்படிட்டர் ஆக்டிவிட்டீஸ் அண்டு கஸ்டமர் நீட்ஸ் டு இன்ஃபார்ம் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ நம்மளுடைய மார்க்கெட் ட்ரெண்டு, காம்படிட்டர் ஆக்டிவிட்டீஸு, அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் நீட்ஸ், இதெல்லாம் வந்து தெரிஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்படணும். கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டு, நல்ல ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் பில்டு அண்ட் மெயின்டைன் ஸ்ட்ராங் லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப் வித் கீ கிளைண்ட்ஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ பிஸ்னஸ் லைனில் அந்த கிளைண்ட்டை வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறக்கூடிய அளவுக்கு, வாங்குகிற அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆக்ட் அஸ் அ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார் மேஜர் கிளைண்ட்ஸ் அண்ட் என்ஷூர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பை அட்ரஸிங் எனி இஷ்யூஸ் ஆர் கன்சர்ன்ஸ். கஸ்டமர் சைடில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தால் அதை வந்து நம்ம சரி பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து டேமேஜ் இருந்தாலோ, அவங்க ரிட்டர்ன் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், அதற்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன் கொடுத்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அடுத்து, நெகோஷியேட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் டீல்ஸ் வித் கீ அக்கௌண்ட்ஸு, சேல்ஸ் ஆப்ரேஷன், ட்ராக் சேல்ஸ் மெட்ரிக்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் ரிப்போர்ட்ஸ் ஃபார் சீனியர் மேனேஜ்மெண்ட், ஐடென்டிஃபைங் ஏரியாஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். எந்தெந்த ஏரியாவில் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குதோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதற்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் டெவலப்புக்கு ஒரு அடிப்படையாக வழிவகை செய்யணும். Ensure that all sales activities comply with industry regulations and company policies. Okay. Collaborate with marketing and product development teams to align sales efforts with company objectives.
ப்ராடக்ட்ஸ் நாலேஜ், அதாவது ப்ராடக்ட்டை பார்த்தினா ஃபுல் நாலேஜ் இருக்கணும் சேல்ஸ்மேன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு. மெயின்டைன் a deep understanding of the company's needful equipment offerings and the competitive landscape. Stay updated on the latest developments in மெடிக்கல் டெக்னாலஜி அண்ட் ஹெல்த் கேர் ரெகுலேஷன்ஸ். அடுத்து பட்ஜெட் மேனேஜ்மெண்ட், நமக்கு கொடுத்த பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி மேனேஜ் பண்ணுங்க தெரிஞ்சுக்கணும். டெவலப் அண்ட் மேனேஜ் த ஸ்கேல் பட்ஜெட்ஸ், என்ஷூரிங் தட் ரிசோர்ஸஸ் ஆர் அலோகேட்டட் எஃபெக்டிவ்லி. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்மளுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகணும், அதே சமயத்தில் பட்ஜெட் கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். அடுத்து மானிட்டர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் என்ஷூர் தட் சேல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ரிமைன் வித்தின் பட்ஜெட். பர்டிகுலர் பட்ஜெட்டுக்குள்ளே நம்மளுடைய சேல்ஸுக்கு வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங், லீடர்ஷிப் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் ஃபோக்கஸ், ரிசல்ட்ஸ் ட்ரைவன், அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸு, அடாப்டபிலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்கல் ஜட்ஜ்மெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா, சீக்கிங் எ டைனமிக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹாஸ்பிட்டல் சேல்ஸ் மேனேஜர் மெடிக்கல் டிவைசஸ் டு ப்ரமோட் our equipment in uro-oncology department. Successful candidate will be responsible for driving revenue growth, developing strategic initiatives, and ensuring exceptional customer service. Expand the sales team, appoint channel partners with preferential approach within the healthcare industry. Candidates worked with healthcare, Focalone, Philips, etc. in fusion prostate biopsy preferred. ஸோ பர்டிகுலராக இந்த செக்ஷனில் ஒர்க் பண்ணி, இந்த மென்ஷன் பண்ணக்கூடிய செக்ஷனில் ஒர்க் பண்ணி இந்த கேண்டிடேட்ஸ்னால் கண்டிப்பாக ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் டிவைசஸ் சேல்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்களா இருந்தாலும் கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஃபார்மசி ஆர் பிஃபார்ம் வித் எம்பிஏ கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, குவாலிஃபிகேஷன் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, திரும்பவும் சொல்லியிருக்காங்க. பிஃபார்மா, பிடெக்கு, பயோடெக்கு, பேச்சுலர்ஸ் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிபிஏ, மார்க்கெட்டிங் ஆர் ரிலேட்டட் ஃபீல்டு. எம்பிஏ இஸ் ஏ ப்ளஸ். மினிமம் ஆஃப் 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கிங் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூராலஜி அண்ட் சர்ஜரி டு செல்லிங் ஹை எண்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ எஸ்பெஷலி யூராலஜி சர்ஜரி அதில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். proven track record of success in achieving sales targets and leading high performance teams, strong understanding of the healthcare market, industry trends and customer needs. அடுத்து excellent communication, negotiation and interpersonal skills, ability to travel as needed. ஸோ தேவைப்படுற டைமில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அடுத்து அதில் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். எக்ஸலண்ட்டாக ஃப்ளூயண்ட் நாலேஜ் இருக்கணும். டிவைசஸ் ஆஸ் வெல் அஸ் லாங்குவேஜஸ். ஓகே, அடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 5 years அட் ரீஜனல் லெவல். அடுத்து லொக்கேஷன் டெல்லி, என்சிஆர், மும்பை, பெங்களூர், சென்னை அண்ட் ஹைதராபாத். இதுதான் ஒர்க்கிங் பிளேஸ் நேச்சராக இருக்கும். ஜாப் டைப் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், செல்லிங் எக்யூப்மெண்ட் டு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூராலஜி அண்ட் அச்சீவிங் சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பாயிண்டிங் சேனல் பார்ட்னர்ஸ் அண்ட் டீம் பில்டிங், நல்ல ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும். இண்டஸ்ட்ரி டைப் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அண்ட் சர்ஜிக்கல் டிஸ்போசபிள். சேலரி பார்த்தீங்கன்னா 5 to 7 lakh per annum and sales incentive and allowances. Last date 15th August 2024. நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. 5 to 7 lakh per annum சேலரி கொடுக்குறாங்க. லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 2024 அப்ளை பண்ணலாம். ஓகேவா, மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அண்ட் சர்ஜிக்கல் டிஸ்போசபிளில் இந்த ஒர்க் இருக்கும். 5 years 4 years எக்ஸ்பீரியன்ஸ்னால் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. எம்பிஏ இருந்தால் இது ப்ரிஃபரபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக மார்க்கெட்டிங்கில், பிஸ்னஸில், என்டர்பிரினர்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் உள்ள நண்பர்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஷேர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் மார்க்கெட்டிங் as well as business or entrepreneurship, you can apply for the mentioned post.
தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம்.